சிவகுமார் சிவாஜி. சென்னை உயர்நீதிமன்றத்திலேயோ உச்சநீதிமன்றத்திலேயோ வழக்கறிஞராக இருக்கிறேன். என்னுடைய மூத்த வழக்கறிஞர் திரு சங்கர சுப்பு அவர்கள். நான் இன்னைக்கு இங்கே சிறையில், வேலூர் மத்திய சிறையில் திரு நாகேந்திரன், வேசர்பாடி நாகேந்திரன் என்பவரை கடுமையாக தாக்கியிருக்காங்க, கடுமையாக கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சி இன்னைக்கு நான் இங்கே அவரை சிறையில் மனு பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். வந்திருக்கும்போது சுமார் ஒரு 1:30 மணிக்கெல்லாம் இங்கே சிறை வளாகத்துக்கு நான் வந்துட்டேன். 2 மணிக்கு உள்ளே போகிறேன். உள்ளே போய் என்னுடைய கோரிக்கை மனுவை உள்ளே கொடுக்குறேன். இந்த மாதிரி எனக்கு அவரை வழக்கறிஞர் முறையில் எனக்கு அவரை சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது. அவருடைய வழக்கு சம்பந்தமான, அவர் எந்த வழக்கு சம்பந்தமாக வரீங்கன்னு கேட்டாங்க. அது வழக்கு சம்பந்தமான எஃப்ஐஆர், அது சம்பந்தமான கோப்புகளை அதோட இணைச்சி, என்னுடைய ஐடி கார்டெல்லாம் இணைச்சி அவங்களுக்கு நான் எல்லாமே கொடுத்துட்டேன். கொடுத்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3:45 4 மணி ஆன பிறகு அவரை சந்திக்கிறதுக்காக இன்னொரு வழக்கறிஞர் வந்திருந்தாரு. அவர் வேறொரு வழக்கு சம்பந்தமாக வந்திருந்தாரு. இதில் ஏதாவது ஒரு வழக்கறிஞர் மட்டும் உள்ளே போங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை, நான் ஒரு வழக்கு சம்மந்தமாக வந்திருக்கேன், எனக்கு அது சம்மந்தமாக உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடி 4:30 வரைக்கும் வெயிட் பண்ண வச்சாங்க. எனக்கு பிறகு ஒரு 2-3 வக்கீலை சீக்கிரமே பார்க்க வச்சுட்டு சீக்கிரமே அனுப்பி விட்டாங்க. அப்புறம் உள்ளே போய் என்ன பிரச்சனை, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்கறதுக்காக இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய லெட்டர் ஹெட், சுப்ரீம் கோர்ட் லெட்டர் ஹெட்டில் நான் அவங்களுக்கு ஒரு மனு கொடுத்தேன். மனு கொடுத்து எனக்கு இம்மீடியட்டாக எனக்கு அவரை சந்திக்கணும், அவர் உயிரோட இருக்காரா இல்லையா, அவருடைய உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறத கேட்டு நான் உடனடியாக ஒரு மனு உள்ளக்குள்ள என்னோட லெட்டர் பேட் எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்த பிறகு நான் சூப்பரண்ட் ஐயாவை எனக்கு நேரில் சந்திக்கணும், நேரில் சந்திச்சு அவருடைய உண்மையான நிலையை பற்றி அறியணும்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்ததுக்கும் எந்த விதமான இதுவுமே கிடையாது. பிறகு ஒரு 4:35 மணிக்கு வெல்ஃபேர் ஆஃபீஸர் வெளியே வந்தார். இந்த மாதிரி நீங்கள் மட்டும் உள்ள வாங்க அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு நாகேந்திரனை கரெக்டாக ஒரு 4:45 கூப்பிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது அவரை நடக்க முடியாமல் கைத்தாங்கலாக கூட்டி கொண்டு ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன உள்ள கூப்பிட்றாங்க. உள்ள கூப்பிட்டு அவர்கிட்ட பேசவே விடலை. மொத்தமே ஒரு 3 நிமிஷம் மட்டும்தான் பேச விட்டுருக்காங்க. பேச விட்டுட்டு உடனடியாக அவரை கூட்டிட்டு உள்ள போயிட்டாங்க. இது ஒரு ஜனநாயக படுகொலை, மனித நீத மேறல். புரியுதா உங்களுக்கு? இதுல ஆமா, நாகேந்திரன் ஏற்கனவே சென்னையை சேர்ந்த ஒரு கேஸ்ல ஆயுள் தண்டனை சிறைவாசியா இருந்துட்டு இருக்கிறாரு. இது போக கொடுங்கையூர்ல ஒரு வழக்குல அவரை சேர்த்திருக்காங்க. அந்த வழக்கு சம்பந்தமாக தான் நான் வந்திருக்கேன் பாக்குறதுக்கு. அதுதான் சார். எந்த கேஸ்? கேஸ் கிரைம் நம்பர் 362 ஆஃப் 23ல வியாசர்பாடியில் அவர் அந்த இதில் தான் இருந்திருக்காரு. 387/506/2 தான் அவருடைய கேஸு. இவர் ஜெயிலுக்குள்ளால இவருடைய கான்டாக்ட் நல்ல கான்டாக்ட் தான். இவர் சமீபத்தில் தான் இவர் பிரிசன்லேருந்து பெரோல் எல்லாம் வெளியே வந்துட்டு போனார். இதில் அவர்கிட்ட எனக்கு கிடைச்ச தகவல் படி இவர் 1 மாத காலத்துக்கு முன்னாடி இவர் இது லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காரு. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணனால இவருக்கு ஹாஸ்பிட்டல் இவருக்கு கொடுத்த ஒரு இது என்னன்னா, பிரிஸ்கிரிப்ஷனும் இவருக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதில் ராகி மால்ட்டு, அப்புறம் அது சம்பந்தமா அந்த ஓட்ஸு, அரிசி மாவு, அப்புறம் இது பெரும்பயிறு, பெருங்காயம், வெந்தயம், இந்த மாதிரி ஆகாரங்கள் தான் அவர் சாப்பிட முடியும். ஆமா, இந்த மாதிரி தான் அவருக்கு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவுரை பண்ணி, பரிந்துரை பண்ணி அந்த உணவு பிசிபியில் அவர் வாங்கி அவர் சாப்பிடணுங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாமே 1 மாசமாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிசிபி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உணவு சரியா இல்லைன்னு சொல்லி இவங்களுடைய ஃபைல் நடக்கும். ஃபைல்னு சொல்லி ஒரு நடக்கும். அது ஃபைல் நடக்கும்போது இவர் சூப்பரண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஐயா, இங்க சரியான உணவு கொடுக்கப்படல, சரியா சுத்தமா உணவு இல்லை, உணவு ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லி காணிச்சிருக்காரு. அதை பழிவாங்கும் இது ஒரு விஷயமாக மனசுல எடுத்துக்கிட்டு அருள்குமரன் சொல்லி ஒரு ஜெயிலர், அவர் தான் இந்த சிறையினுடைய ஜெயிலர். அவர் கிட்டத்தட்ட 7 வருஷமா இந்த ஜெயிலேயே தான் இருக்கிறார். ஒரு அரசு அலுவலர், ஒரு அரசு அதிகாரி ஒரே அலுவலகத்துல இவ்வளவு வருஷமா தொடர்ந்து இருக்க முடியாது. அதுல இவர் டெப்டி ஜெயிலரா இருந்திருக்காரு. அப்படி எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது இவர் மொத்தம் 7 வருஷமா இந்த சிறையில இருந்துட்டு இருக்காரு. இவருடைய ராஜாங்கம், இவருடைய அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இவர் இங்க சரியான சாப்பாடு இல்லைன்னு இவர் சொன்னதுனால இவரை என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு பிறகு தனி அறையில அடைச்சிருக்காங்க. ஹை செக்யூரிட்டி பிளாக்ல ஏற்கனவே செகண்ட் ஹை செக்யூரிட்டி பிளாக்ல அடைச்சி வச்சிருந்திருக்காங்க. அந்த ஹை செக்யூரிட்டி பிளாக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவர் ரூமுக்கு வாசல்லையே ஒரு வார்டனை போட்டு முன்னாடி உட்கார வச்சிடறாங்க. 1. 2வது என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டாச்சுன்னா, இவர் வீட்டுல இருந்து இவர் மனைவி பார்க்க வரும்போது கூட மனைவி கிட்ட இவர் பேச விடுறது இல்லை. 2 நிமிஷம் தான் இவங்க டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நிமிஷம் கூட பக்கத்திலே நின்றுட்டு கேட்டுட்டே இருப்போம். ஒரு மனைவி கிட்ட ஒரு சிறைவாசியா இருந்தாலும் ஒரு கணவன் என்ன பேசுவாருங்கிறத கேட்டுட்டு இருக்கதே ஒரு விதிமீறல் தான். மனைவி கிட்ட அப்படி என்ன பேசியிருக்க முடியும் சிறையில? இவ்வளவு பாதுகாப்பு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறையில உள்ள இருந்து ஒருத்தர் செல்போன் பேசுறான், கஞ்சா விற்கிறான்னா, நீ சரியில்லாதனால தானே இதெல்லாம் உள்ள போகுது. ஒன்ன மீறி எப்படி உள்ள போகும்? அப்ப நீ தானே பொறுப்பு. நீ எத்தனை செல்போன் பிடிக்கிற? அந்த செல்போன் எல்லாம் நீ பிடிக்கும் போது யாரெல்லாம் இந்த செல்போன் உள்ள கொண்டு கொடுத்தா அவன் மேலாம் நீ நடவடிக்கை எடுத்தியா? அவனெல்லாம் நீ வெளியே கொண்டு வரியா? அவனை நீ நிரந்தரமா பணி நீக்கம் பண்றியா?
அது நீ பண்ணலையே. ப்ராப்பரான ஆர்டர் எடுத்துட்டு வந்து கூட உங்களை ஏன் பாக்குறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றாங்க, ஏன் புறக்கணிக்கிறாங்க சிறைத்துறை சார்பா? சிறைத்துறைக்கு சார்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே இப்ப வழக்கறிஞர்கள் வந்து எதிர்ப்பு தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதுதான் விஷயம். நியாயத்தை, மனித நேயத்தை, மனித உரிமை மீறல்களை சரியா கேட்கறதுக்கு உண்டான இளம் தலைமுறைகள் இன்னும் சரியா தயாராகி வரல. அதனால இவங்க வரும்போது இவங்களுடைய மிரட்டல், இவங்களுடைய ஒரு அதட்டல் இதெல்லாம் பார்த்து பயந்து போயிடுறாங்க. சரி, அதை நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம், எடுத்துக்கலாம் போயிடும். கோர்ட்லயும் இவங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கிறது மாதிரி தெரியல சமீப காலங்கள்ல. இப்போ வந்து அதாவது இவர் வந்து ஒரு பெரிய வந்து அரசியல்வாதியோ இல்லை ஒரு வந்து அதிகார இதோ இல்லை. இவரும் அதாவது வந்து நம்மள மாதிரி ஒரு ஆள் தான். இவருக்கே இது மாதிரி வந்து பண்றாங்க. இவர் சாப்பாடு சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாரு, அதான் பண்றாங்க. அதான் ரீசன். ஆமா, பழி வாங்குறாங்க. சிறையில வந்து இவரை வந்து 2 நாள் ரூம் அடைக்கப்பட்டு துணி இல்லாம ரூமுக்குள்ள விட்டுருக்காங்க. இவரை மாதிரி இன்னொரு கபிரியல்னு சொல்லக்கூடிய அவரும் வந்து ஹை செக்யூரிட்டி பிளாக்ல இருந்திருக்காரு. அவங்க 2 பேரையுமே உட்கார்ந்து இதுல வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இவங்க ஃபுட்டு சரியில்லைன்னு சொன்னதும் இவங்களுடைய ஸ்பெஷல் ஃபுட்டை ஸ்டாப் பண்ணதும் தான் ரீசன். இவங்க வந்து வெளியில சொல்லிடுவாங்க, வக்கீல் வந்துருவாங்க, தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கறதான் பயப்படுறாங்க. சாதாரணமா வழக்கறிஞர்கள் வந்து உள்ள போய் பார்த்துட்டு வெளியே வந்து உங்களை நம்பி, பத்திரிகையாளர்களை நம்பி வெளியே வந்து இதை சொல்ல மாட்டாங்க. உங்க அனுபவத்துல யாரும் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் இதை சொல்றேன், உங்களை நம்பி சொல்றேன். என் பேர்ல கூட பொய் வழக்கு போடலாம், நாளைக்கு எனக்கு கூட நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். இதுதான் இந்த தமிழகத்திலேயும் நம்ம நாட்டிலையும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய முறை. அதனால ஒரு சகோதரர்கள், பத்திரிகை சகோதரர்கள் கிட்ட மனித உரிமை மீறல் நடக்கும் போது ஒரு ஜனநாயக நாட்டுல இப்படிப்பட்ட கொடுமை நடக்குங்கிறத நான் உங்ககிட்ட பகிர்ந்துடணுங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை கூப்பிட்டா உங்ககிட்ட இந்த செய்தியை சொல்றேன். இப்ப இந்த சம்பவம் குறித்து மேற்கொண்டு எதனா உங்க தரப்புல இருந்து நாளைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னுடைய மூத்த வழக்கறிஞர் இதற்கு ஒரு தீர்வு ஏற்படும் நாங்க நம்புறோம். யார எதிர்த்து? யாரு? நீங்க வந்து நாளைக்கு வந்து வழக்கு போடுங்க. நாகேந்திரன் அவர்களுக்கு அநீதி ஏற்பட்டிருக்கு. நாகேந்திரன் அவர்களுக்கு மனித உரிமை மீறல் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. இன்னைக்கு ராத்திரியே கூட, இந்த இரவே கூட அவருக்கு ஒரு இங்க இருந்து சிறை மாற்றலாம், அல்லது உள்ள சிறைக்குள்ளால அவரை அடித்து உதைக்கலாம், அல்லது அவரை கொலை கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் தற்கொலை பண்ண முயற்சிட்டாருன்னு சொல்லி கொலை பண்ணதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிறத நான் இப்ப சொல்றேன். அதுதான் நான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது உண்டான முக்கியமான காரணம். ஏன்னா நான் அவங்க கிட்ட பகிரங்கமா பேசிட்டேன், அதிகாரிங்க கிட்ட. அப்போ அவரும் வந்து எங்கிட்ட அதிகாரிங்க முன்னிலையில இந்த கொடுமையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாரு. நிச்சயமாக இதை ஒரு காழ்ப்புணர்ச்சியா வச்சு இன்னைக்கு ராத்திரியே வந்து இந்த இரவே அவரை வந்து ஏதாவது துன்புறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் நீதித்துறை மாதிரி தான் பத்திரிகை துறையும். உங்களை நான் நம்புறேன். நீங்க இதை செய்தியா வெளியிடணும், மக்களுக்கு இது தெரிய வரணும், அதிகாரிகளுக்கு தெரிய வரணும், அரசாங்கத்துக்கு தெரிய வரணும். அவர் வந்து ஜெயிலர் அவர்தான். ஜெயிலர் அவர்தான், அருள்குமரன் சொல்லக்கூடிய ஜெயிலர். என்ன சிறைத்துறை தான் பொறுப்பு, அரசு தான் பொறுப்பு. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை அரசு எடுக்கணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சூப்பரண்டோ மட்டும் இங்க உள்ள அதிகாரி கிடையாது. இதுக்கு மேல டிஐஜி இருக்காங்க, ஐஜி இருக்காங்க, ஏகப்பட்ட அதிகாரிகள், உள்துறை அமைச்சர் வரைக்கும் இருக்காரு, உள்துறை அதிகாரி இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. புரியுதா? உயர் நீதிமன்றம் இருக்கு, உச்ச நீதிமன்றம் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு. இதுக்கு மேல பத்திரிகை துறை இருக்கு. சரி சார், ஓகே. நீங்க வந்து இதை வந்து, என் பேர் சிவகுமார் சிவாஜி, சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், ஐயா சங்கர சுப்பு அவர்களுடைய ஜூனியர்.